இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எப்படி சால்சா பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு. ஸோ இதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஸில் இந்த மாதிரி இதை வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரணும். ஸோ இதை எடுத்து உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஐஸ் தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டதுமே இந்த தோலை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பரில் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ இதை போட்டு சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்ச இந்த தக்காளியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இதையும் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே எடுத்து போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி எடுத்து வச்சேன் இல்லையா, ஸோ அதையும் ஒரு பக்கத்தில் போட்டுறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் ஃபுல்லாக சாப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றுறேன். ஸோ சால்சா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் பப்படோடு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.